ஓம் சாய்ராம். குழந்தையே, உனது இரக்க குணம் பிறருக்கு உதவ வேண்டும் என்ற மனோபாவம் இந்த நிலையிலும் பிறர் கஷ்டப்படுவதை பார்க்க சகியாத மனம் இருக்கும் இடத்திற்கு உண்மையான விசுவாசத்துடன் நடந்து கொள்ள வேண்டும், உண்மையை நேர்மையை பின்பற்ற வேண்டும் என்று நினைத்து நீ அதன்படி நடந்து வந்தால் நான் கீழான நிலைக்கு இறங்க நேர்ந்தது என்று நினைக்கிறாய். தங்கமே, கெட்டவர்களும் கெடுமதி உள்ளவர்களும் நன்றாக உள்ளனர். நல்லவர்களாகிய நாங்கள் மட்டும் ஏன் கஷ்டப்பட வேண்டும் என்று நீ என்னிடம் கேட்கிறாய். கஷ்டத்தை மட்டும் நீ ஏன் எங்களுக்கு பரிசாக தர வேண்டும் என்று நீ நினைக்கிறாய். உன்னை போன்ற நல்லவர்கள் இப்படிதான் புலம்புகிறார்கள். இது இன்றோ நேற்றோ நடந்து வருகின்ற விஷயமல்ல. காலம் காலமாய் நல்லவர்கள் புலம்புவது தொடர்கதைதான். நல்லவர்கள் எஞ்சியுள்ள தங்களின் கர்ம வினைகளை தீர்த்துவிட்டு முற்றிலும் சந்தோஷத்தை அனுபவிக்க கஷ்டத்தை அனுபவிக்கிறார்கள். நான் உன்னிடம் நிரந்தரமாக இருக்கவே உன்னிடம் இந்த தற்காலிக கஷ்டம். என்னால் நல்லவர்கள் மனதில் மட்டுமே வாழ முடியும். கெட்டவர்கள் மனதில் எனக்கு இடம் ஏது? இப்படி உன்னை கஷ்டப்படுத்தி நான் வாழ்வதால் என்ன பலன் என்று நீ நினைக்கலாம். நான் உன்னை பக்குவப்படுத்தி பெருமைப்படுத்துவதற்காகவே நான் உனக்கு இந்த கஷ்டத்தை கொடுத்திருக்கிறேன். தங்கமே, மகாபாரதத்தில் பாண்டவர்கள் தாய் குந்திதேவி கிருஷ்ணரிடம் நன்மைகளை பிறருக்கு கொடு, எப்பொழுதும் உன்னையே நினைத்து கொண்டிருக்க துன்பம் என்ற ஒன்றையே எனக்கு கொடு என்று வேண்டினாள். குந்தி தாய் கெட்டுப்போனாளா? அவள் பிள்ளைகளால் தர்மம் தழைக்கவில்லையா? எந்த சூழ்நிலையிலும் தாய் என்ற சிறப்பு அவளுக்கு கிடைக்கவில்லையா? அதே போலதான் உன்னுடைய தகுதிக்கும் தாங்கும் சக்திக்கும் ஏற்பதான் நான் உனக்கு கஷ்டங்களை தருகிறேன். உன்னால் சமாளிக்க முடியும். சோர்வு அடையாதே, அது உன்னை பலவீனப்படுத்தி முடக்கிவிடும். சிந்தனையை குலைக்கும், மந்த புத்தியை உண்டாக்கும். இதற்காகவா நான் உனக்கு கஷ்டத்தை கொடுத்தேன்? குழந்தையே, இந்த நேரத்தில் நீ வேகமாக செயல்பட வேண்டும். உனக்கு ஏற்பட்டுள்ள துயரங்கள் அனைத்தும் விலகிவிடும். நம்பிக்கை இழக்காதே, அனைத்தும் விரைவில் மாறப்போகிறது. இனி நீ நினைத்தது எல்லாம் நடக்கும். நீ எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். விரைவில் உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை நடத்துவேன். விரைவில் மாற்றம் வரப்போகிறது. நான் நடத்தும் அதிசயத்துக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இரு. இந்த பிரபஞ்சத்திற்கும் நன்றி சொல். ஜெயம் உண்டாகும். இது என் சத்திய வாக்கு. நான் வாக்கு தவற மாட்டேன். ஸ்ரீ சாயியை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஜெய் சாய்ராம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.